வெல்கம் டு யூபிஎஸ்சி வினோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் கியூபா. கியூபா இதுக்கு முன்னாடி பெருசு எதுவும் எக்ஸாமில் கேட்டது கிடையாது. பட் டியூ டு ட்ரம்ப்ஸ் இஷ்யூ, கியூபா இஸ் ஒன் ஆஃப் தி கம்யூனிஸ்ட் கண்ட்ரி விச் இஸ் ஆல்சோ நேம்ட் as terror financing country by USA, and it is located nearby USA. So the challenge being in Cuba is more. For Cuba it is day-to-day challenge. ஸோ அப்போது என்ன நடந்துச்சு? ஸோ ஆக்சுவலாக வெனின்சுலா கிரைசிஸ், இதுக்கு முன்னாடி நம்ம வெனின்சுலா கிரைசிஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வெனின்சுலா மேலே ஹெவி பெனால்ட்டிஸ், அது மட்டும் இல்லாமல் அங்கே இருந்த பிரசிடென்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணது, இந்த மாதிரி எல்லா இஷ்யூஸ்னாலையும் வெனின்சுலா வந்து ஆல்மோஸ்ட் அவங்களால ஆயில் சப்ளை பண்ண முடியல. யாருக்குன்னா நியர்பை கியூபாவுக்கு. ஸோ ஜென்ரலாக கியூபா வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டாக வெனின்சுலாவை மட்டுமே டிபெண்ட் பண்ணி இருந்த ஒரு கண்ட்ரி. இப்போ சிவியராக கியூபா வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி கிரைசிஸ். கியூபா இஸ் ஃபேஸிங் சிவியர் எனர்ஜி கிரைசிஸ் வித் ஆயில் ரிசர்வ். ஸோ இப்போ ரீசெண்டாக இப்போ ரொம்ப வேர்சன் ஆகிடுச்சு. எல்லாம் நடந்து போயிட்டு இருக்கிற மீன்ஸ் எல்லா கடையும் மூடிட்டு நோ வெஹிக்கல்ஸ் இன் தி ரோட்ஸ், அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் இப்போ அட் ப்ரெசன்ட் கியூபா இருக்குது. ஸோ ஆயில் டிபெண்டன்ஸ் ஆஃப் கியூபா வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 83% ஆஃப் டோட்டல் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன் வந்து உங்களுக்கு வந்து டோட்டல் 83% ஆஃப் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன் வந்து உங்களுக்கு வந்து எதில் இருக்கும் அப்படின்னா வெனின்சுலா மூலயமா கிடைக்கக்கூடிய ஆயில் இருந்து தான் இருக்கும். இப்போ எல்லாமே வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா லாக் ஆயிடுச்சு. பிகாஸ் ஜான்வரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ் மிலிட்ரி இன்டர்வீன் பண்ணாங்க. வெனின்சுலா எங்கே இன்டர்வீன் பண்ணாங்கன்னா வெனின்சுலா இன்டர்வீன் பண்ணாங்க டு கேப்சர் த பிரசிடென்ட் நிக்கோலஸ். ஸோ கியூபா ஸ்ட்ராங்கஸ்ட் பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக்கல் அலை, கியூபாவோட ஸ்ட்ராங்கஸ்ட் பொலிட்டிக்கல் எக்கனாமிக்கல் அலை வந்து யாருன்னா வெனின்சுலா. ஸோ இது ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரியும். த ஆப்ரேஷன் டிஸ்பியூட்டட் வெனின்சுலா ஆயில் எக்ஸ்போர்ட்ஸ், டிஸ்ரப்டட் த வெனின்சுலா ஆயில் எக்ஸ்போர்ட் பண்ண முடியாத மாதிரி சுச்சுவேஷன் போச்சு. ஸோ நேவல் பிளாக்கேடும் போட்டாங்க. இதனால வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரீஸும், வெனின்சுலா டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரீஸும் வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டாங்க. அதில் கியூபா வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மெம்பர். ஸோ ஜான்வரி 2025 பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கியூபாவோட யாரெல்லாம் வந்து அவங்க எல்லா வருஷமும் கியூபாவை வந்து எதிரி கண்ட்ரி அப்படின்னு ப்ரொபகண்டா பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ ஸ்டேட் ஸ்பான்சர் ஆஃப் டெரரிசம் அப்படின்னு சொல்லி கியூபா வந்து டெசிக்னேட் பண்ணியிருக்காங்க. ஸோ கியூபாவோட யார் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டாலும் அவங்களையும் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனிமியாக தான் பார்ப்போம் அப்படின்னு தான் யூஎஸ்ஏ வந்து நாட் ஃப்ரம் நவ் 1965 இந்த கான்செப்ட் தான் போயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ த யூஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் யூஎஸ்க்கு பிடிக்கலன்னா கியூபாஸ் கம்யூனிஸ்ட் கண்ட்ரி அண்ட் ஆல்சோ ஹேவிங் க்ளோஸ் டைஸ் வித் ரஷ்யா, சைனா, ஈரான், ஹமாஸ், ஹெஸ்புல்லா அப்படின்றது மாதிரி அவங்க வந்து அக்யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ தீஸ் அண்ட் ஆல் நாட் நெசசரி ஃபார் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா கியூபாவோட ஜாகிரபிக்கல் லொக்கேஷன். ஸோ டிபெண்டன்சி ஆஃப் வெனின்சுலா தான் வெனின்சுலாவோட ஆயில தான் கியூபா நம்பி இருக்கு. லார்ஜஸ்ட் ஐலாண்ட் இந்த கண்ட்ரி ஆஃப் கரேபியனில் வந்து இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் ஐலாண்ட் கரேபியன் சீல, கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ பக்கத்தில் அட்லாண்டிக் ஓஷனில் இருக்குது. இதுதான் முக்கியம். அட்லாண்டிக் ஓஷன், கரேபியன் சி, கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ. ஹவானா இஸ் கேபிட்டல் ஆஃப் கியூபா. ஸோ இட் இஸ் நாட் அ இஷ்யூ. ஸோ கியூபன் ரெவல்யூஷன் 1959 நடந்தது. ஃபிடல் காஸ்ட்ரோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கியூபன் ரெவல்யூஷனை கையில் எடுத்தார். சோசியலிஸ்ட் ஸ்டேட்டாக மாற்றினார். ஆல்மோஸ்ட் கம்யூனிஸ்ட் ரூல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ கியூபா வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் பார்ட்டி சிஸ்டம் தான். ஸோ Cuba's main close ties with socialistic countries like Russia, China, Vietnam, Venezuela, which has been major friction point of USA. ஏன்னா யூஎஸ்ஏ மாதிரி ஒரு கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரி பக்கத்தில் இருந்துட்டு நீங்கள் கம்யூனிசம் ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறது வந்து யூஎஸ்ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவர் ஹெஜ்மனி, அந்த ஹெஜ்மனியை வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஸோ கியூபா அட் அ பிரிங்க். ஓகே, so largest island in the country, Cuba revolution led by Fidel Castro and Che Guevara. Everyone knows about this. UPSC ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருக்கும் இது தெரிஞ்சிருக்கணும். ஸோ இட் இஸ் ஜாகிரஃபி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆர்கிபெலாஜியோ கன்சிஸ்டிங் ஆஃப் ஐலாண்ட், கியூபா மெயின்லேண்டாக வச்சு நிறைய ஐலாண்ட்ஸ் பக்கம் இருக்குது. பஹாமாஸ், கேமன் ஐலாண்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நியூஸில் வந்தது. ஜமைக்கா, ஹாத்தி இந்த மாதிரி எல்லா ஐலாண்ட்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. ஸோ சி பாருங்க, கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ, கரேபியன் சி, அட்லாண்டிக் ஓஷன். அட் தி நார்த் கரேபியன் சி, at the north கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ. பொலிட்டிக்கல் சிஸ்டம் ஆல் we know that. ஸோ சென்ட்ரலி கியூபன் கரன்சி, கியூபா பேசோ, அவங்களோட கரன்சி வந்து கியூபா பேசோ. அண்ட் மெயின்லி ஸ்பானிஷ் லாங்குவேஜ் தான் அங்கே பேசுகிறாங்க. ஓகே, ஸோ ஸ்பானிஷ் காலனியாக இனிஷியலாக இருந்ததுனால அங்கே ஸ்பானிஷ் வந்து மெயின் லாங்குவேஜாக
means, and also to resist the American language, they are promoting Spanish. Thank you.